அல்லேலூயா. சில காலங்களாக இந்த கடைசி காலத்தில் நாம் இந்த கடைசி காலம்னு சொல்கிறோம், உண்மை அதுதான். ஆனால் ஒரு சில கூட்டங்கள் கடைசி காலம்லாம் இல்லை, அப்படி ஒரு விஷயம்லாம் இல்லை, கடைசி காலங்கிறது 2000 வருஷமாகவே கடைசி காலம்தான் அப்படின்றாங்க. 2000 வருஷமாகவே கடைசி காலம்தான். பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது ஊற்றப்பட்டாரோ அப்பொழுதே அது கடைசி காலம்தான். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் அப்படி தான் சொல்லுது. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் போது பேதுரு அதை உறுதியும் பண்ணுகிறார். கடைசி காலம் என்னவாயிருச்சு? தொடங்கிருச்சுன்னு சொல்லி. கடைசி காலம் அப்பவே தொடங்கிருச்சு. இந்த கடைசி காலத்தினுடைய முடிவில் நாம் இருக்கிறோம். எப்போ முடியும் நமக்கு தெரியாது, அவ்வளோதான். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இயேசு வரமாட்டார், அல்லது இயேசு வர்றது இப்போ இல்லை, காலம் தாழ்த்தி போகும், வருகையை பற்றின நீங்கள் பயப்பட வேண்டாம், அப்படி ஒரு கூட்டம் இப்போ நிறைய எழும்பி இருக்கு. ஏன்னா அந்த கடைசி காலத்தை பொறுத்த வரைக்கும் யார் கையிலையாவது ஃபோனும் வைஃபை கனெக்ஷனும் இருந்தால் போதும், அவங்க எல்லாருமே பாஸ்டர் ஆயிடலாம். இப்போ இருக்கிற ஒரு வசதி ஒன்று, அது ஒரு வசதி இருக்குது. ஒரு காலத்தில் பாஸ்டர் ஆகணும்னா ரொம்ப கஷ்டம், படிக்கணும், இல்லை யார்கிட்டயாவது அசிஸ்டண்ட்டாக இருக்கணும், அதெல்லாம் முடிச்சுட்டு தான் பாஸ்டர் ஆகணும். இப்போலாம் அப்படிலாம் இல்லை. ஒரு வைஃபை கனெக்ஷனும் ஒரு ஃபோனும், நல்ல ஃபோனும் இருந்தால் போதும், யார் வேணாலும் இப்போ என்ன கொடுத்துடலாம், மெசேஜ் கொடுத்துடலாம், பாஸ்டர் ஆயிடலாம். ஸோ அதனால் நிறைய உபதேசங்கள், நிறையா காரியங்கள், இப்போ ஜனங்களை மோசம் போக்குற காரியங்கள் நிறைய வந்திருக்கு. அதில் ஒன்று இப்போ என்ன வந்துட்டுருக்கு அப்படின்னா, இது கடைசி காலம்லாம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி. நானும் உங்களை சொல்கிறேன், நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆனால் கடைசி காலம், அவ்வளோதான். அவங்க கடைசி காலம் இல்லை, பயப்பட வேண்டாங்கிறாங்க. நான் சொல்கிறேன், கடைசி காலம் தான், பயப்பட வேண்டாம். யார் பயப்படணும் கடைசி காலத்துக்கு? போக மாட்டேங்கிறவன் தான் பயப்படணும். காத்திருக்கிறவன் ஏன் பயப்படணும்? எப்போ வரும்னு காத்திருக்கிறவனுக்கு கடைசி காலத்தை பற்றின பயமே வராது. அவன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவன் எப்போ வந்தால் நீங்கள் நல்லா ஆண்டவர் நீங்கள் சீக்கிரம் வந்தீங்கன்னா போகலாங்கிறவனுக்கு ஏன் அப்புறம் பயம் இருக்க போகுது? இன்னைக்கு யார் பயப்படுறாங்க அப்படின்னா, ஒரு கூட்டம் போகிறதுக்கு நீங்கள் போவீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கே தடுமாற்றமாக இருக்குது, போவீங்களான்னு கேட்டால் அவங்களுக்கே தெரில, போவோமா போக மாட்டோமான்னு ஒரு சந்தேகத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்கள் பயப்படுவது நியாயம். நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் நம்மளை கர்த்தர் ஆயத்தப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். ஒரு தடவைக்கு 2 தடவை, 2 தடவைக்கு 3 தடவை கர்த்தர் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார், வரப்போறேன். ஆகவே நாம் பயப்படுவதற்காக இந்த செய்திகள் கொடுக்கப்படவில்லை, ஆயத்தப்படுவதற்காக கொடுக்கப்படுகிறது. அப்போ ஒரு சில கூட்டங்கள் வருகை வராது, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, அதுவே முதல்ல தப்பு. ஏன்னா அவர் வரும் நாளாகிலும் நாளிகையாகிலும் பிதா ஒருவரை தவிர அவர் எப்போ வருவார்னே தெரியாதுன்னும் போது அவர் வரமாட்டார்னு சொல்றதுமே தப்பான விஷயம்தான். இப்போதான் வருவார்னு சொல்றதும் தப்பு, இப்போ வரமாட்டார்னு சொல்றதும் தப்பு. எப்போ வருவார்னு தெரியாது, ஆனால் வருவார், அவ்வளோதான். அதுதான் சரி. அப்போ இந்த வருகையை பற்றின விஷயங்கள் எடுத்து சொல்லும் போது, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது, இந்த லாக்டவுன் பீரியடில் ஒரு 1.5-2 வருஷத்துக்கு முன்னாடி 2020 பழைய ஏற்பாட்டை படித்து கொண்டிருந்த போது அதில் சில டைம் லைன் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார் வருகையை பற்றி. நம்ம இப்போ செகண்ட் கம்மிங், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை, நடக்க வேண்டிய சம்பவங்கள், சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நம்ம என்னமோ இயேசுவினுடைய வருகையை பற்றி புதிய ஏற்பாட்டில் தான் அடையாளங்கள், பழைய ஏற்பாட்டில் இல்லை அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே வரிசை கிரமமாக கடைசி காலத்தினுடைய அடையாளத்தில் எப்போ ஆரம்பிக்குது கடைசி காலம்ன்றதுலேருந்து சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற வரைக்கும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இந்த முதல் நாளில் நம்ம அதை தான் ஒரு வேத பாடமாக இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு வருகைக்கு நம்ம ஆயத்தப்படணும், உலகம் எவ்வளோ ஆயத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாவது நீங்கள் வாசித்த வசனம் ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்பு இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். அப்ப இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வர்றது கடைசி காலத்துக்கான ஒரு அடையாளம். நல்லா தெரிஞ்சுக்கணும், கடைசி காலத்துக்கான அடையாளங்கள் என்னன்னு இயேசு கிட்ட மத்திய 24:3 சீஷர்கள் கேட்கிறாங்க. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அநேக அடையாளங்களை இயேசு சொல்லுகிறார். அதே மாதிரியான அடையாளங்கள் பழைய ஏற்பாட்டிலும் இருக்கு. அதுல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வருதல். அது எதை குறிக்கிறதா? கடைசி காலத்தை குறிக்கிறது. கடைசி நாட்களில் அவர்கள் திரும்பி வருவார்கள் அப்படின்னு இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி, முதலாவது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து வந்தாங்க. 2வது அவர்கள் செருபாபேல் தலைமையில தேவாலயம் கட்டுவதற்கு வந்தாங்க. அப்புறம் எஸ்ரா தலைமையில வந்தாங்க. அப்புறம் நெகேமியா தலைமையில 3 பிரிவாக வந்தாங்க.
அதற்கு பிறகு அவர்கள் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு கிபி 70 AD 70 அவர்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இஸ்ரவேல் தேசம் ரோமர்கள் கையில் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கு பிறகு பல அதை ஆண்டார்கள். ஆனால் இஸ்ரவேல் கைக்கு மட்டும் அது வரவே இல்லை. வசனம் சொல்லுது, கடைசி நாட்களில் அவர்கள் அஞ்சிக்கையாய் திரும்பி வருவார்கள். எப்ப திரும்பி வராங்களோ அது கடைசி காலம்னு அர்த்தம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி 1948 மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அவர்கள் திரும்பி வர தொடங்கினார்கள். திரும்பி வர ஆரம்பித்தது மட்டுமல்ல, 2022 வரைக்கும் வந்திருக்கிறார்கள். இந்த வருஷம் வரைக்கும் வந்துகிட்டு இருக்கிறாங்க. எல்லா தேசங்கள்ல இருந்தும் அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70 ஆண்டு காலம் இது நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இந்த லாஸ்ட் 70 years. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வேதாகமத்தில் சில கணக்குகள் இருக்கிறது. நோவா கிட்ட ஆண்டவர் சொல்வாரு, மனுஷன் இருக்க போகிறது 120 வருஷம் தானே அப்படின்னு சொல்லி. அதுல இருந்து அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷ கணக்கை யார்கிட்ட சொல்வார்னா மோசே கிட்ட தான் சொல்வார். என்ன சொல்வார்னா 70 பலத்தின் மிகுதியினால் 80 அப்படின்னு சொல்வார். கரெக்டா 120 மரித்து போனது யாருன்னு கேட்டீங்கன்னா நோவா. அதற்கு பிறகு தேசம் சிதறடிக்கப்பட்டது, சிதறி போனாங்க. அந்த யூதர் அபிமார்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திருப்பி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து தங்கள் சுய தேசத்துக்கு திரும்பி வந்ததிலிருந்து 70 வருஷம் பலத்தின் மிகுதியினால் 80 வருஷம். அதற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய முடிவு வரும். எப்படி அந்த 120 இருந்து 70 ஒரு முடிவு வந்ததோ அதே மாதிரி ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்றாங்க. அதன்படி இப்ப இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து கணக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 1948 வந்தாங்க. 2018 கூட 70 ஆண்டு காலம் முடிஞ்சிருச்சு. இப்ப கணக்குப்படி அவர்கள் வந்து ஒரு 70 இன்னொரு 4 வருஷம் எக்ஸ்ட்ரா இருக்கு. பலத்தின் மிகுதினால் 80 அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க சொல்றாங்க, நான் இந்த நாள் கணக்கை எப்பவுமே எடுத்துக்கொள்றது இல்லை. எதனாலனா நம்மளை பொறுத்த வரைக்கும் சபை எடுத்துக்கொள்ளப்படுறது தான் முக்கியம். இஸ்ரவேல் புத்திரர் வர்றதும் நமக்கு அடையாளம் தானே ஒழிய அவங்களுடைய நாள் கணக்கு நமக்கு தேவையில்லை. நம்முடைய நாள் கணக்கு வேற, நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படணும். அதன்படி நமக்கு வந்து என் டைம்குள்ள வந்துட்டோம். அவங்க திரும்பி வந்து ஒரு ஜெனரேஷன் 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. அவங்க அவங்களுடைய பலத்தின் மிகுதிக்குள்ள போயிட்டு இருக்கிறாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க, 2018 அவங்க 70 வருஷம் முடிஞ்சிச்சு. 2019 கோவிட் வந்தது. அதுல இருந்து உலகம் வந்து ஒரு நிலைக்குள்ளேயே இல்லை. உலகம் வந்து ஒரு மிகப்பெரியதான கலாமிட்டிக்குள்ள போயிட்டே இருக்குது. ஒரு கான்ஸ்டன்டான ஒரு விஷயமே அதுக்கப்புறம் இல்லை, இனிமேலும் இருக்காது. இனிமேலும் பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கும். அதனுடைய முடிவு ஒரு இடத்துல நிற்கும். இந்த ஒரு 5 நாட்களில் நம்ம அதை குறிச்செல்லாம் பார்க்க போகிறோம். அப்ப நம்ம கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்து விட்டார்கள். கர்த்தர் சொன்னபடியே துல்லியமாக ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள் நிறைவேறி விட்டது. நீங்க கடைசி காலத்தில் இருக்கிறீங்களான்னு சில நேரத்தில் உங்களுக்கே சந்தேகம் வரும். காரணம் இந்த டெக்னாலஜியோடைய டெவலப்மெண்ட்டு, சேட்டிலைட்டு, டிவி, செல்போனு இதெல்லாம் பார்த்துட்டு உங்களுடைய வேலை பலு, நீங்க பண்ணக்கூடியதான ஒர்க்கு, அதுல இருக்கக்கூடியதான ஒரு சில காரியங்கள்லாம் வரும்போது இதை கடைசி காலம் நம்ப மறுக்கும் உங்களுக்கு. ஏன்னா உங்க அறிவு அதை சொல்லும் கடைசி காலம் இல்ல. ஏன்னா இருக்கிற இந்த காலகட்டத்தை பார்க்கும் போதெல்லாம் இதெல்லாம் போய் கடைசி காலம்னா எவனாவது நம்புவானா அப்படின்னு. அறிவுக்கு கண்டிப்பாக அது உலக பிரகாரமானது, அது அதை ஏற்றுக்கொள்ளாது. ஆனா உங்களுடைய ஆவிக்கு தெரியணும், நீங்கள் நானும் கடைசி காலத்தினுடைய கடைசி நிமிஷத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். எப்ப இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்தாங்களோ அது கடைசி காலம், அவ்வளவுதான். அவங்க வந்து 70 வருஷம் முடிஞ்சிருச்சு, ஒரு தலைமுறைக்கான ஓவரே ஆயிருச்சு. ஸோ அப்போ நமக்கு நம்ம இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னு சொன்னால், செல்ஃபோன் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு கடைசி ஒரு 2-3 நாளுக்கு இருக்கும்போது சொல்லுவாங்க கிரேஸ் பீரியடும்பாங்க. அந்த மாதிரி நீங்களும் நானும் இப்போ கிரேஸ் பீரியடில் இருக்கிறோம். நமக்கு கிரேஸ்னா கிருபை, ஏதோ கொஞ்சம் கிருபையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம எந்த நேரத்தில் சடேர்னு முடிஞ்சிடும். நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், சடுதியாய் அந்த நாள் வரும் அப்படின்னு பைபிள் சொல்லுது. இப்போ ஆண்டவர் நமக்கு அந்த நாளுக்குள்ளதான் வச்சிருக்கிறாரு. ஆனா என்ன, நோவா காலத்துல எப்படி இருந்ததோ அப்படியே இப்ப இருக்கும் அப்படின்னு இயேசு சொன்னார் மத்தேயு 24:37. அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனங்கள் உணர்வில்லாமல் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. வெள்ளம் வந்து வாரிக்கொள்ளும் அளவும் அவர்கள் உணராது இருந்தார்கள். இப்ப அதுதான் இருக்கு. இன்னைக்கு இந்த உணர்வு ஏன் இல்லை அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய வேகம், உலகத்தில் இருக்கக்கூடியதான வேலைகள், உலகத்தில் இருக்கக்கூடியதான இந்த டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க பார்க்க ஸ்பிரிச்சுவல் உணர்வே போயிருச்சு எல்லாருக்கும். ஆவிக்குரிய உணர்வு அப்படிங்கிறது போயிருச்சு. போயிட்டு ஆவிக்குரிய அது சபைக்கு வர்றது போறதுங்கிறது ஏதோ வருஷத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் வந்து போற ஒரு விஷயம், அவ்வளவுதான். மற்றபடி
இந்த உலகம் இன்னொரு 2000 வருஷம் 3000 வருஷம் நம்ம வாழ போறோங்கிற எண்ணத்தில் நம்மளாம் இருக்கிறோம். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இயேசு சொன்ன ஒவ்வொரு விஷயமும் துல்லியமாய் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 2000 வருஷமாய் கிபி 70 1948 வரைக்கும் இந்த பூமியிலேயே இல்லாமல் போன ஒரு இனம் எங்க இருந்தாங்கன்னே தெரியாது. திடீர்னு ஒரு குழுவா உருவாகி வந்துட்டாங்க. ஒரு நாடு ஃபார்ம் ஆயிருச்சு. இயேசு சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க. எருசலேம் தலைநகர் ஆகும்னு இயேசு சொன்னார். நம்ம இருந்த காலத்துல 2018 அது நடந்துச்சு. நடக்க வாய்ப்பே இல்ல. எருசலேமை கையே வைக்க முடியாதுன்ற சிச்சுவேஷன்ல கர்த்தர் மீண்டும் எருசலேமை தலைநகராக மாத்தினார். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னதான் நடக்கும். அது எந்த காலமா இருந்தாலும் அதான் நடக்கும். அது எப்பேற்பட்ட காலம் இருந்தாலும் நடக்கும். அதுல வார்த்தைகள்ல ஒன்று கூட மாறி போகாது. எருசலேமை ஒரு இன்ச்சு கூட தொட முடியாது அப்படின்னு அமெரிக்க ஜனாதிபதிகளே பயந்த காலத்துல இயேசு மீண்டும் எருசலேமை தலைநகராக மாற்றிட்டார். இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. அப்ப தேவன் சொன்னபடி நாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்களுக்குள்ள இருக்கிறோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் வரும்னா, இல்ல யாராவது கடைசி காலம் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, உங்களை நீங்க விசுவாசத்துல வளர்த்து கொள்றதுக்கு ஒன்னே ஒன்று செய்யுங்க. இஸ்ரவேலை நோக்கி பாருங்கள். இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு, யூதன்னு ஒரு இனம் இருக்கு, எருசலேம்னு ஒரு பட்டணம் இன்னும் இருக்குன்னா கர்த்தர் கடைசி காலத்துக்கு நம்மளை வச்சிருக்கிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அது இருக்குனாலே அது கடைசி காலம், இல்லைன்னா அது இருந்திருக்காது. 2000 வருஷமா அது இல்லை, ஏன்னா அது கடைசி காலம் இல்லை. இப்போ நம்ம கடைசி காலத்தில் வந்ததுனால அது வந்துருச்சு. இப்போ முதலாவது ஓசியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் கர்த்தர் சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வந்துட்டாங்க. வந்த பிறகு 9வது அதிகாரம் வரைக்கும் என்னென்னலாம் செய்வாங்க அப்படின்னு ஆண்டவர் அங்க சொல்லி இருக்கிறாரு. தேவனை விட்டு எப்படி தூரம் போவாங்க, ஆண்டவருக்கு எப்படி அவர்கள் துக்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க அப்படிங்கிற காரியத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. 9ஆம் அதிகாரம் 4-5 வசனத்துல நான் வாசிக்கிறேன். 9ஆம் அதிகாரம் 4-5, அவர்களுடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும், அது கர்த்தருடைய ஆலயத்தில் வருவதில்லை. 5வது வசனம், ஆசாரிப்பு நாளிலும் கர்த்தருடைய பண்டிகை நாளிலும் என்ன செய்வீர்கள் அப்படின்னு இருக்கு. எதனால ஆண்டவர் இவ்வளவு கோபமா பேசுறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, பொதுவா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இஸ்ரவேல் புத்திரரை பத்தினதான ஒரு ஒரு அவங்கள பத்தின ஒரு சுபாவம் ஒன்று இருக்கு. நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நீங்க வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் தப்பு செய்வாங்க, கர்த்தர் அவங்கள யாருக்கிட்டே பிடிச்சி கொடுப்பாரு. பிடிச்சி கொடுத்த பிறகு அவங்க கூக்குரலிடுவாங்க, மனம் திரும்புவாங்க. உடனே ஒரு ரட்சகனை எழுப்புவார். அது கிதியோனோ சிம்சோனோ யாரோ ஒருத்தர் எழுப்புவார். அவன் விடுதலை ஆக்குவாங்க. விடுதலை ஆக்கின உடனே கொஞ்ச காலம் ஒழுங்கா இருப்பாங்க. திருப்பி என்ன செய்வாங்க, தேவனை விட்டு தூரம் போவாங்க. திருப்பி அவங்கள பிடிச்சி யாரு கையிலையாவது கொடுப்பாரு. இது ரொட்டீனா நடக்கும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொட்டீனா அந்த சம்பவங்கள் நடந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். அது இஸ்ரவேலுடைய சுபாவம். தேவனுக்கும் அவங்களுக்கு நடுவில் இப்படி ஒரு விஷயம் நடக்கும். இப்பவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900 வருஷம் அவங்க தேவனை விட்டு தூரம் போனாங்க. கர்த்தர் தண்டிச்சாரு, தேசத்தை கைவிட்டாரு, மண்மேடாகி போச்சு, எல்லாம் நடந்துச்சு. அதற்கு பிறகு ஹிட்லர் காலத்தில் அவங்க கூக்குரலிட்டாங்க, ஆண்டவரை பாட்டு கதறினாங்க. 1948 திருப்பி ஆண்டவர் நாட்டை கொடுத்தாரு, திருப்பி அவங்கள வர பண்ணினார். ஆனா இப்ப நீங்க கவனிச்சு பாருங்க, இந்த 70 வருஷத்துல அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். கொஞ்சம் கொஞ்சமா தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. இப்ப நீங்க இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா விக்கிரகாராதனை உண்டு, சிலை வழிபாடு அங்க இருக்கு. இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா மதுபானம் உண்டு, இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா விபச்சாரம் உண்டு, ஓரின சேர்க்கை உண்டு. கர்த்தர் அருவருக்கிற எல்லா காரியமும் எங்க இருக்கு, இஸ்ரவேலுக்குள்ள இருக்கு. அப்போ ஒரு சிலர் கேட்குறாங்க, அது என்ன இஸ்ரவேலை மட்டும் சொல்றீங்க, எல்லா நாட்டிலையும் தானே இருக்கு அப்படிங்கிறாங்க. எல்லா நாட்டிலையும் இருக்கலாம், இஸ்ரவேல்ல இருக்கக்கூடாது. ஏன்னா அது கர்த்தருடைய தேசம். அவங்க திருப்பி ஆண்டவர் கொண்டாந்து இருக்கிறாரு. உலகத்துக்கு ரோல் மாடலா இருக்க வேண்டிய தேசம். நியாயப்பிரமாணத்தை அவ்வளோ பேசுவாங்க, அப்ப நியாயப்பிரமாணத்தை பத்தி ஃபாலோ அங்க இருக்காது, தேவனை விட்டு தூரம் போவாங்க. சபையும் அப்படித்தான். சபைக்குள்ள உலகம் வரக்கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது இருக்கக்கூடாது. இன்னைக்கு கடைசி காலத்துல என்ன கேட்கறாங்க, ஏன் சபைக்குள்ள மட்டும் இருக்கக்கூடாதுங்கிறீங்க, எல்லா சர்ச்சிலையும் இருக்குது இல்லைன்னு அப்படிம்பாங்க. நான் சொல்வேன், எங்க வேணாலும் இருக்கலாம், சபைக்குள்ள இருக்க கூடாது. ஏன்னா சபை ரோல் மாடல். உலகத்துக்கு சபை தான் மாடலாக இருக்கணும். சபையை பார்த்து தான் உலகம் கத்துக்கணும். இஸ்ரவேலை பார்த்து உலகம் கத்துக்கணும் தேவன் உயிரோடு கூட இருக்கிறார்னு. சபையை பார்த்து உலகம் கத்துக்கணும் தேவன் நித்திய ஜீவனோடு கூட நமக்கு தருகிறார் என்று. அப்ப இன்னைக்கு சபை எப்படி இருக்குது, இஸ்ரவேலும் அப்படிதான் இருக்கு, சபையும் அப்படிதான் இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு தூரம் போனார்கள். இந்த 70 ஆண்டு காலம் தேவனை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாங்க. கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள், அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால கர்த்தர் என்ன சொல்றாரு,
இனிமேட்டு உங்களுடைய அப்பம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய காணிக்கை எனக்கு தேவையில்லை, ஆசாரிப்பு நாள் ஓய்வு நாள் எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்ட்டார். தேவன் கோவப்பட்டு அனுப்பிட்டார். இது எப்ப நடந்தது? அந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்களேன். அவர்கள் கர்த்தருக்கு திராட்சரச பானபலியை வார்ப்பதும் இல்லை, அவருக்கு அது அங்கீகரிப்பாய் இருப்பதும் இல்லை அப்படின்னு. இது எப்ப நடந்தது? திராட்சரசமோ அப்பமோ ஆலயத்துக்குள்ள வராத காலம் எப்ப காலம்? ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? எப்ப நடந்துச்சு? கோவிட் பீரியட்ல, கோவிட் நடந்த இந்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா சபைக்குள்ள என்ன வரல? அப்பமும் வரல, திராட்சை ரசமும் வரல. நிறுத்திட்டார் ஆண்டவர். இதை ஆண்டவர் நிறுத்தினாரா? நான் சொல்றேன், ஆண்டவர் தான் நிறுத்தினார். சபை ஏன் மூடப்பட்டது? நிறைய பேர் கொரோனா மூடிச்சுனாங்க. கொரோனா சபையை மூடுச்சுன்னு சொன்னா சபை கொரோனா கிட்ட தோத்துருச்சுன்னு அர்த்தம். ஆமா தானே? சபை எப்படி கொரோனா கிட்ட தோத்து போகும்? நல்லா கவனிங்க. சபையை பொறுத்த வரைக்கும் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாதுன்னு இருக்கு. எதுவுமே சபையை என்ன செய்ய முடியாது? மேற்கொள்ள முடியாது. அப்படி இருக்கும்போது ஏன் சபையை மூடும்படி கர்த்தர் அனுமதி கொடுத்தார்? நிறைய பேர் சொல்றாங்க கொரோனாவால தான் சபை மூடுச்சு அப்படின்னு சொல்லி. கொரோனாவால தான் சபை மூடாது. அப்படிலாம் மூடிட்டா சபை ரொம்ப வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சபை கர்த்தருடைய ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இதை மூடுகிற அதிகாரம் யாருக்கு கிடையாது? யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவர் திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது, அவர் பூட்டின வாசலை ஒருவரும் திறக்க முடியாது. அப்ப ஏன் கர்த்தர் சொல்றாரு உன் திராட்சை ரசம் வரக்கூடாது, உன் அப்பம் வரக்கூடாது? அந்த இடத்துல ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் திராட்சை ரச பானபலியை நீ வார்ப்பதும் இல்லை, அவருடைய அப்பம் அவர்களுக்கே ஆகும். சபைக்குள்ள திராட்சை ரசமோ அப்பமோ வரக்கூடாது. ஏன்? என்ன நடந்துச்சு? இஸ்ரவேல் தேசத்துக்குள்ள என்னென்ன நடந்துச்சோ எல்லாமே சபைக்குள்ளேயும் நடந்துச்சு. ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்ன உடனே ரொம்ப கோச்சிக்கிட்டார். ஒரு பெரிய ஊழியக்காரர் ஃபோன் பண்ணி என்ன ஆல்மோஸ்ட் திட்டாரு. திட்டிட்டு கேட்டாரு, எப்படி சபைக்குள்ள தப்பு நடக்குதுன்னு சொல்ற? சபைக்குள்ள தப்பு நடக்கலன்னு எப்படி சொல்றீங்க? நம்ம வேணா சும்மா சொல்லிக்கலாம் நடக்கலன்னு. சபைக்குள்ள என்ன நடக்கல? வெஸ்டர்ன் சர்ச்சஸ்குள்ள போங்க, அத்தனை அருவருப்பும் உள்ள நடந்துச்சு. ஹோமோசெக்சுவாலிட்டியிலிருந்து எல்ஜிபிடியிலிருந்து எல்லாம் நடந்துச்சு உள்ள. சபைக்குள்ள நாய்க்கும் பூனைக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சபைக்குள்ள அருவருப்பான காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சாங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு விதமான காரியம், அவ்வளவுதான். உடனே ஒரு பாஸ்டர் கேட்டாரு, அப்போ எங்க நாட்டில் என்ன நடந்துச்சு? உங்க நாட்டில் என்ன நடந்துச்சு உங்களுக்கு தான் தெரியும். சபைக்குள்ள என்ன இருக்குது? எல்லா விதமான அருவருப்பும் இருக்குது. சபைக்குள்ள உட்காந்துட்டு ஜாதி பாக்குறீங்க. ஜாதி பார்க்கறது தப்பு கிடையாதா? சபைக்குள்ள ஏற்றது பார்க்கறது தப்பு இல்லையா? பணக்காரன் ஏழைன்னு பார்க்கறது தப்பு இல்லையா? சபைக்குள்ள அரசியல் சண்டை நடக்குது, தப்பு இல்லையா? சபைக்குள்ள எலெக்ஷன் நடக்குது, அது தப்பு இல்லையா? சபைக்குள்ள வியாபாரம் நடக்குது, அது தப்பு இல்லையா? சபைக்குள்ள புறா விற்கிறது தப்புன்னா புறாவை அடிச்சு பிரியாணி போட்டு வித்தாலும் தப்பு தானே? கரெக்ட் தானே? அத புறாவை உயிரோட அதை அடிச்சு பிரியாணி போட்டு வித்தான ரெண்டும் தப்பு தானே? அவன் என்ன சொல்றானா, புறாவை உயிரோட வித்தாதான் தப்பு, வாசல்ல பிரியாணி வித்தா தப்பு இல்லைங்கிறான். ரெண்டுத்துக்கும் ஆண்டவர் அடிப்பாரு. சபை வியாபார ஸ்தலம் இல்லை. சபையை கட்டணும் தானே நாங்க இதெல்லாம் செய்யறோம். சபையை கட்டணுங்கிற ஆசை நம்மளை விட கர்த்தருக்கு ஜாஸ்தி. அவர் கட்டணும்னு முடிவு பண்ண அவரே கட்டுவாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நம்ம சபைக்குள்ள என்ன பண்ணிவிட்டோம்? எல்லா விதமான காரியங்களையும் செஞ்சுட்டோம். சகல விதமான அருவருப்புகளையும் சபைக்குள்ள கொண்டாந்துட்டோம். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இங்க உட்காந்துக்கிட்டு இங்க இருந்து அங்க பாக்குறது, அங்க இருந்து இங்க பாக்குறது, உட்காந்துட்டு எஸ்எம்எஸ் அனுப்புறது, வந்துட்டியா? அவன் அங்க இருந்து அனுப்புறான், வந்துட்டேன். எங்க இருக்க? திரும்பி பாரு. ஏண்டா சபைக்கு திரும்பி பார்க்க விட வந்தியா? இதெல்லாம் எங்க நடக்குது? இவர் இங்க நின்னுகிட்டு ஆவிய ஊத்தும்னா எப்படி ஊத்தும்? ஊத்தாது இல்ல. சபைக்குள்ள எந்த இவ்வளவு அருவருப்பு எங்க தான் இருந்துச்சு? சபைக்குள்ளதான் இருந்துச்சு. சபையில ஐ எம் சாரி டு சே, ஆனா அது உண்மை, நான் சொல்றது உண்மை. சபையில தப்பா பயன்படுத்தப்பட்ட ரெண்டு வார்த்தை, ஒன்னு சிஸ்டர், இன்னொன்னு பிரதர். சொல்றதுதான் சிஸ்டர், சிந்தனை ஃபுல்லா அருவருப்பு. சொல்றதுதான் பிரதர், சொல்றது ஃபுல்லா அருவருப்பு. நான் சொல்றது எல்லாமே மொராக்கோக்கு அந்த பக்கம், பஹ்ரைன்ல இல்ல. சரியா? நீங்க அப்புறம் நம்மளை சொல்றாரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் உங்களை சொல்லல. இல்ல நம்மளை சொல்ற மாதிரியே இருக்குன்னா உங்களை தான். இன்னைக்கு என்ன சபைக்குள்ள என்ன அருவருப்பு நடக்கல?
சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு வட்டி கூடுறான், சபைக்குள்ள உட்காந்துட்டு எல்லா காரியமும் செய்கிறான். அப்புறம் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார். நீங்கள் செய்கிறது எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்துக்கிட்டே இருப்பார். கண்டும் காணாதவரை போல இருப்பார் நினச்சிலோ. ஆண்டவர் சொன்னார், மூடுறா சபைன்ட்டார், ஒரு வயலையும் உள்ள விடாத. ஒருத்தர் கேட்டார், அது எப்படி கொரோனா தானே மூடிச்சு? கொரோனா மூடாது. இதை விட பெரிய வியாதியெல்லாம் சபை பார்த்துருச்சு. எய்ட்ஸ் வரைக்கும் பார்த்துருச்சு, கேன்சரை பார்த்துருச்சு. சபைக்குள்ள கேன்சரே சுகமாக இருக்குது. இது ஒன்று ஜஸ்ட் இது ஒரு ஃப்ளூ தான். இது கேன்சரே சுகமாயிருச்சு. மீடியாக்காரங்க இவ்வளோ ஹைப் கொடுத்துட்டோம், அவ்வளோதான். சபை நினைச்சு இருந்துச்சுன்னா இதை மேற்கொண்டு இருக்க முடியும். கர்த்தரே சபையை அடைத்தார். உன் திராட்சை ரசம் வரவும் கூடாது, உன் அப்பம் வரவும் கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவனன்ட்டை கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சார்னு அர்த்தம். சில நேரத்தில் பார்த்தீங்க சொன்னால் உடன்படிக்கை என்ன பண்ணிடுவாங்க, தற்காலிகமாக நிறுத்துக்கிற. ஏன்னா உனக்கு எனக்கு டேர்ம்ஸ் என்ன ஆகலை, சரியாகல. கர்த்தர் சபைக்கு நமக்கு இருந்த டேர்ம் சரியில்லை, தற்காலிகமாக நிறுத்திட்டார். 6 months நிறுத்து, பார்க்கலாம் நீ என்ன பண்ணுறேன்னு. இது கூட தெரியாமல் ஒரு கூட்டம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, டிவியில் கம்யூனியன் கொடுத்தான். இவெல்லாம் தொலைஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், இவெல்லாம் தொலைஞ்சான். டிவியில் கம்யூனியன், அப்பத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், நானும் எடுத்துக்கொண்டேன், நானும் பிட்டுக்கிறேன், நீங்களும் பிட்டுக்கொள்ளுங்கள், நானும் வாயில போட்டேன், நீயும் போட்டு. ஏன்னா கம்யூனியன்னாலே கூடி வர்றதுக்கு பேர் தானே கம் யூனியன் தானே. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்று செய்யாதனா செய்வான் பாருங்க. தேசத்துக்குள்ள போ அப்படின்னா, ஐயோ அங்கே ராட்சஸ் இருக்கார் போக மாட்டேன்பா. சரிடா நான் அவங்களை ரெடி பண்ணிட்டு ஒன்று அப்புறமா 40 வருஷம் கழிச்சு கூப்பிட்டுக்கிறேன், இப்போ நீ போகாத. 40 வருஷமா? இல்லை நான் போறேன்பா. ஆண்டவர் ஒன்று செய்ய மாட்டான். அந்த மாதிரி நீ தப்பு பண்ணிட்ட, கொஞ்ச நாள் உணர்வடைகிறதுக்கு சபையை மூடிட்டு திராட்சை ரசமும் அப்பமா வேணான்னு சொன்னா, இவருக்கு இப்பதான் அது மேல பாசம் பொங்குது. சபையில் கொடுக்குற காலத்தில் வரமாட்டான், கடைசியா நிக்கிறது. அதுவும் கம்யூனியன் வாரத்துக்கு மட்டும் கூட்டம் அதிகமாக இருக்கும், மற்ற வாரத்துக்கு கூட்டமே இருக்காது. ஏன்னா அவனுக்கு கம்யூனியன் மேல என்ன இருக்கு, அப்படி ஒரு பற்று. கர்த்தர் சொல்றாரு, நீ உணர்வாயிடு, அது வரைக்கும் கொஞ்ச நாள் மூடி வைக்கலான்னு. உடனே இவர், இல்லை நீ ஆன்லைன்ல கொடுங்க. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் கொரியர்ல அனுப்பிச்சான். கம்யூனியன் எதில் அனுப்பணும்? ஏன்னா இவனுக்குலாம் கம்யூனியன் மேல பாசம் நினைக்கிறீங்களா? ஒரு மண்ணங்கடியும் கிடையாது. கொரியர்ல அனுப்பிட்டு ஆன்லைன்ல தசமத்தை கேட்டான், அவ்வளவுதான் விஷயம். தொலைஞ்சது சபை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, சபை என்பது இயேசுவின் ரத்தத்தாலே சம்பாதிக்கப்பட்டது. இங்கே வியாபாரத்திற்கு இடம் கிடையாது, இங்கே மற்ற பரிமாணங்களுக்கு இடம் கிடையாது, இங்கே ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு மட்டும்தான் இடம். இது உள்ள கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகள் வருமானால் கர்த்தர் அதை தடுக்கவும் செய்வார். ஒருத்தர் கேட்டார், அது எப்படி கர்த்தர் சபையை மூடுவார்? அவர் சபையை அவர் மூடுவாரா? மூடுறது மட்டும் இல்லை, இடிப்பாரு. ஒரு கல்லின் மேல் ஒரு கல் வச்சு கட்டவும் செய்வாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடிக்கவும் செய்வாரு. அவருக்கு கட்டவும் உரிமை உண்டு, அவருக்கு இடிக்கவும் உரிமை உண்டு. காரணம் அது அவருடைய சபை. அதை நீங்க செய்யாதுன்னு அவர்கிட்ட யாரும் சொல்ல முடியாது. கர்த்தர் ஒரு சான்ஸ் கொடுத்தாரு. இப்ப கர்த்தருடைய கிருபை மீண்டும் ஆண்டவர் திறக்க வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ திறந்துடும், நாளைக்கு திறந்துடும். ஆண்டவர் சொன்னார், இப்போதான் திறக்காது, அவன் சரியானதான் திறக்கும். கொரோனா சரியாச்சா இல்லையா? கொரோனா இன்னும் சரியாகல, சபை திறந்துச்சா இல்லையா? கொரோனா சரியானதுனால சபை திறக்குது அதெல்லாம் கிடையாது. கர்த்தர் அனுமதி கொடுத்திருக்கிறார், அதனால சபை திறந்துருக்குது. கொரோனா இல்லைனாலும் கர்த்தர் மூடுவார். அதுக்கு ஒரு வாய்ப்பு பாருங்க. இவ்வளோ பெரிய சபையை நான் சொல்றது நம்ம இப்படி சொல்லலை, உலகளாவிய அவருடைய சபையை கண்ணுக்கே தெரியாத ஒரு கிருமியை மூட வச்சுட்டார் பாருங்க. நம்ம எதிரி யாருன்னே நமக்கு, கோலியாத்தை வச்சும் பயமுறுத்துவார், கொரோனா வச்சும் பயமுறுத்துவார். அவரால் எல்லாமே முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன், இன்னும் ஜீவனோடு கூடவே இருக்கிறார். நீங்கள் ரொம்ப செல்ஃபோன்லாம் யூஸ் பண்ணதுனால ஆண்டவர் பதில் அந்த பயம் போயிடுச்சு இல்லை. ரொம்ப டெக்னாலஜி எல்லாம் பார்த்தோன்னா நமக்கு என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் மேல பயம் போயிடுச்சு.